நீதின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். Ezra chapter 7 verse 10. Ezra 7 அதிகாரம் 10 வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகள் எதுக்கு இது திரும்ப எனக்குள்ள வந்துட்டு இருந்துச்சுன்னு தெரியாது. நான் எடுத்து இந்த வசனத்தை பார்த்தேன். அப்போதான் ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு வருஷமும் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது தான் இது நினைவுக்கு வந்தது. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு முந்தைய ஞாயிறு நான் என் சாட்சியை சபையில் பகிர்ந்து கொள்வது உண்டு. பிரியமானவர்களே, ஒரே ஒரு சாட்சியாக இந்த வசனம் இங்கே உட்கார்ந்துருக்கும் என்னுடைய உள்ளத்தில் வந்தது. அப்புறம் தான் எனக்கு 26 இந்த வாரம் தான் வருதுங்கிற நினைவு வந்தது. செப்டம்பர் 26, 1972ஆம் ஆண்டு கர்த்தர் அநாதி தீர்மானத்தின்படி ஒரு சொப்பனத்தின் மூலமாக இந்த ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். தரிசனத்தின் மூலமாக அபிஷேகித்தார். ஞானஸ்நானம் பெற்றேன். ஜனவரி மாதத்திலேயே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இன்று வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் என்னுடைய சாட்சிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேபினில் உட்கார்ந்துருக்கும் போது புரிந்து கொண்டேன். எஸ்ராவை பற்றி அங்கே சொல்லியிருக்குது. பிரியமானவர்களே, வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கு. எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. He committed his heart for that purpose. அந்த இருதயத்தை அதுக்காக பக்குவப்படுத்து. எதுக்காக? கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும். நான் தாழ்மையாக சொல்ல, I have committed my heart for that purpose. இன்னும் உடைய வேதத்தை அறியணும். பிரியமானவர்களே, அதுக்கு என்னுடைய இருதயத்தை கமிட் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய வேதம். இன்னைக்கு நிறைய பேர் வேதம்னா என்னன்னே தெரியல. வேதம்னா என்னங்க? வேதம்னா லா. உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன்னா உங்களுடைய லால பிரியமாக இருக்கிறேன். இன்னைக்கு வேதம் வேண்டாம், லா வேண்டாம், பிரமாணம் வேண்டாங்கிறவங்க வேதத்தை கிழிச்சு போட்டுடணும். வேதம்னாலே பிரமாணங்க. பிரமாணம் வேண்டாங்கிறவனுக்கு எதுக்கு வேதம்? அவனுக்கு தான் பிரமாணம் வேண்டாம், அப்புறம் எதுக்கு வேதம்? ஆகமம் அப்படின்னா வேதாகம விதி, அந்த சட்ட திட்டங்களுடைய விதிமுறைகள், அந்த சட்டத்தை எப்படி கையாளணுங்கிற விதிமுறை தான் ஆகமம். பொதுவாக சொல்லுவாங்க இந்து மதத்தில் கூட, அந்த கோயில் கட்டணும் ஆகம விதிகளின்படி கட்டணும், ஆகம விதிகளின்படி கட்டணும். வேதம் என்றால் லா, பிரமாணம். அந்த பிரமாணத்தினுடைய விதிமுறை. இப்போ ஹெல்மெட் வைக்கணும், ஒரு விதி. அந்த ஹெல்மெட் என்ன டைப் ஹெல்மெட் வைக்கணும், அதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும், பின்னால் போகிறவங்க ஹெல்மெட் வச்சுருக்கணும், அந்த வண்டியில் போகிற எல்லாருமே ஹெல்மெட் வச்சுருக்கணும். ஹெல்மெட் வைக்கலன்னா என்ன ஃபைனு, எவ்வளோ ஃபைனு, இதான் அந்த ஆகமம் விதி. இல்லைன்னா பிரமாணம் என்ன, ஹெல்மெட் வைக்கணும், லா, அதனுடைய டீட்டெயில்ஸ் ஆகமம்.
நீ பிரமாணமும் வேண்டாங்கிற, ஆகமும் வேண்டாங்கிறப்ப எதுக்கு பரிசுத்த வேதாகமத்தை தூக்குற? அதுக்கு பேரே வேத ஆகமம். அப்போ லா வேண்டாங்கிறவனுக்கு எதுக்கு வேதம்? அது கிருபை நடத்துமே, ஆவி நடத்துமே, எதுக்கு வேதம்? அது புஸ்தகத்துக்கு பேரே இங்கிலீஷில் ஹோலி பைபிள். பைபிள்னா புக்குன்னு அர்த்தம். பரிசுத்த புத்தகம்னு இருக்கு, பரிசுத்த நூல்னு இருக்கு. பைபிளுங்கிற வார்த்தையே அங்கே இங்கிலீஷில் கிடையாது. தமிழ் அழகாக வேத ஆகமம்னு இருக்கு. வேதம்னா சட்டம், ஆகமம்னா அந்த சட்டத்தினுடைய விதிகள், சரத்துக்கள். ஆதி ஆகமம், லேவியர் ஆகமம், வேத ஆகமம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது, நாங்கள்லாம் புதிய ஏற்பாடு, எங்களுக்கெல்லாம் பிரமாணம் கிடையாதுங்கிறவன் வேதாகமத்தை தொடாத. வேதாகமனாலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். நான் உம்முடைய வேதத்தில், திரும்ப வாசிங்க அந்த வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை பிரமாணங்களை ஆராயணும். என்ன சொல்லியிருக்கு அந்த லா புக், என்ன சொல்லியிருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்குது, அதனுடைய உட்கருத்து என்ன, சப்டிவிஷன்ஸ் என்ன இருக்கு. உம்முடைய லாவை ஆராயவும், அதன்படி செய்யவும். ரெண்டாவது, நான் திரும்ப சொல்றேன், பிரமாணம் வேண்டாங்கிறவங்க தயவு செய்து வேதத்தை தொடாதீங்க. வேதம் என்றாலே பிரமாணம். அந்த பிரமாணங்களின்படி செய்யவும். அதுதாங்க அதை கிருபை தரார். வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும். மூன்றாவது, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். இந்த தேவனுடைய கட்டளை, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம், God's commandments, God's judgment. அவர் எப்படி ஜட்ஜ் பண்றார்? What is his judgment? How he judges a matter. அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை டீச் பண்ணுறதுக்கும் என்னுடைய இருதயத்தை நானும் கமிட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லணும்னு வரலை. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணவோ, எல்லா வருஷமும் செப்டம்பர் 26க்கு முந்தின சண்டே நம்ம டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவோமே அப்படி. பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த 3 காரியங்கள் நான் செய்யணும். ஒன்று, கர்த்தருடைய வேதத்தை நல்லா ஆராயணும். பிரசித்தம், உங்களுடைய வேதத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன். பிரசித்தம்னா என்ன? உங்களுடைய வேதத்தை ஆராயணும். வேதம்னா என்ன? லா. ஆகம்னா என்ன? விதி. இந்த லாவுடைய விதி, இந்த சட்டத்தினுடைய விதி, ஷரத்து. அதான் பரிசுத்த வேத ஆகமம். என் சட்டமே கிடையாது, சிரிப்பா இருக்கு. பிரமாணமே எல்லாத்தனுக்கு எதுக்கு வேதம்? அவருடைய பிரமாணங்களை அறிந்து கொள்ளணும்னா தானே வேதம் வேணும். ஏன்னா பிரமாணமே இல்லைன்னா வேதமே வேண்டாமே. அது இப்போ நிறைய பேர் வேதத்தை எடுக்கிறதில்ல, அது வேறு விஷயம். அவருடைய வேதத்தை ஆராயவும், அதை நான் கை கொள்ளவும், அவருடைய நீதி நியாயங்கள் கட்டளைகளை போதிக்கவும். சும்மா குடுகுடுப்பக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவருடைய பிரின்சிபிள்ஸ் அதை போதிக்கவும் ஐ கமிட்டட் மை ஹார்ட். தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் தம்முடைய ஆலோசனைபடி நம்மை நடத்தி முடிவில் மகிமையில் சேர்க்கிறான்னு பார்த்து, அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. அவருடைய பேரே ஆலோசனை கர்த்தர். அவர் சொல்கிறாரு, என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படி. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை ஆச்சரியமானவைகள் அப்படின்னு சொல்கிறார். எப்படியெல்லாம் அவருக்கு ஆலோசனை கிடைக்கும்? கடந்த வாரம் ஒரு 7 குறிப்புகளை பார்த்தோம். அவருடைய
சாட்சிகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் நமக்கு ஆலோசனை தருது. அவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறார். அவருடைய பிரமாணங்கள், அவருடைய ப்ரொவிஷன், அவருடைய ஞானம் பிரியமானவர்களே நமக்கு ஆலோசனை தருது அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அவருடைய கண்ணை வைத்து நம்முடைய உள்ளந்திரியங்களில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். நம்முடைய எமோஷன், நம்முடைய வில், நம்முடைய இன்ட்ரெஸ்ட் ரெயின்ஸ், உள்ளந்திரியங்களை அவர் கை கொள்கிறார். ராக்காலங்கள் நம்முடைய உள்ளந்திரியங்கள் நம்ம உணர்த்துது. அப்படி நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், அந்த தேவ ஆலோசனையில் உள்ள ஆசீர்வாதங்கள். தேவ ஆலோசனையில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்னென்ன? நிறையா இருக்குது. ஒரே ஒரு சங்கீதத்திலேருந்து உங்களோடு கூட நான் சுருக்கமாக பேச போகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 16 முழு சங்கீதத்தையும் நான் வாசிக்கணும்னு நினச்சேன். நேரம் கருதி வேகமாக கடந்து போகிறேன். Psalm 16. Psalm 16ல் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், என் பிஸ்னஸை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, என் பிள்ளைகளை காப்பாற்று, உண்மை தான் நான் நம்பி இருக்கேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. இது ஆட்டோ சஜஷன். நாமே நம்மோடு கூட பேசும். நான்லாம் ரொம்ப பேசுவேன். இப்போ இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி செய்யாத, இப்படி செய்ய. பிரியமானல ஆட்டோ சஜஷன். யாரோ நமக்கு சஜஸ்ட் பண்ணுறதை விட நாமே நம்மோடு கூட பேசணும். கதவை போட்டு, கதவை திறந்து வை, லைட்டை போட்டு பேசணும். அவர் நெஞ்சத்தோடு அவர் பேசுகிறார். உளவியல் அது ஆட்டோ சஜஷன். நம்மே நமக்கு சஜஷன் கொடுக்குறோம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, அவர் தனக்கே சொல்கிறார். ராபர்ட்டு, நீ கர்த்தரை நோக்கி. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சைக்கலாஜிக்கலி எ வெரி பவர்ஃபுல் வெப்பன், ஆட்டோ சஜஷன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறேன். தேவரே, நீர் தான் என்னுடைய ஆண்டவர், நீர் தான் என்னை நடத்துகிறவர், என் மேலே அதிகாரம் உள்ளவர், என்னை ஆள்பவர். ஆண்டவர் என்றால் என்னை ஆள்பவர், என்னை ரூல் பண்ணுறவர். தேவனை நோக்கி நீ சொல்லுப்பா. நெஞ்சத்தை சொல்கிறார். நெஞ்சமே நீ ஆண்டவர் பார்த்து சொல்லு, நீர் தான் என்னை ரூல் பண்ணுறவர். தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறேன், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். என் செல்வம் உமக்கு வேண்டிய, அவர் தான் எல்லாம் எனக்கு கொடுக்குறாரு. என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களே, ஏன் thou has need of no need of my goodness. நான் கொடுத்த அவருக்கு வேணுமா? நான் கொடுத்த ஆண்டவருக்கு வேணுமா? நான் கொடுத்த ஆண்டவரை பிரியப்படுத்தணுமா? என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல். பிரியமல்ல, எவ்ரி குட் திங் ஐ ஹேவ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் யூ. ஆண்டவர் தான் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார். என் கையின் பிரயாசம், நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதித்தேன், ஆண்டவர் கொடுத்தாருப்பா, அவ்வளோதான். அந்த சம்பாதிக்கிற பலனே ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் பலனை என்று பைபிளில் இருக்குது. அவருடைய ஆசீர்வாதம் தானே எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தந்துருக்குது. எல்லாம் அவர் கொடுத்தது. நான் அவருக்கு என்னத்தை கொடுக்க? என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. என் செல்வம் எனக்கு வேண்டியதா இல்லை. இந்த பூமியில் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டது. உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும், நான் என்னுடைய முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். என்று சொன்னாய். நெஞ்சத்தை பார்த்து சொல்லுப்பா, இது தேவனுக்கு வேண்டியதில்லை. எல்லாமே அவர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறார். வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன்.
அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். இன்றைக்கு அந்த தெய்வத்துக்கு எதையோ கொடுத்து, அந்த தெய்வத்துக்கு ஒரு நகை செஞ்சு போட்டு, அந்த தெய்வத்துக்கு பால் ஊற்றி, அந்த தெய்வத்துக்கு பலி செலுத்தி, அந்த தெய்வத்தை பிரியப்படுத்தி, அந்த தெய்வத்துக்கு தான் நான் செய்கிறேன்னு செய்கிற மாதிரி நான் உமக்கு செய்ய மாட்டேன். அதுக்காக உடைய நாமத்தை கூட நான் அந்த தெய்வத்துடைய நாமத்தை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். அப்படி நான் காணிக்கைலாம் கொடுக்க மாட்டேன். இது ஆண்டவருக்கு நான் என்னத்தை செய்ய முடியும்? அருமையான சங்கீதம் பாருங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா 5ஆம் வசனம், கர்த்தர் என் சுதந்திரமும் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். 7ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். இப்போ என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வீடு, என்னுடைய மினிஸ்ட்ரி யாருடைய ஆலோசனையின்படி நடக்கு? தேவ ஆலோசனையின்படி நடக்கு. அவர் எனக்கு ஆலோசனை தர்ற காலங்களில் என் உள்ளந்திரியங்களை உணர்த்துறார். இதை செய்ய, இதை செய்யாதங்கிறார். அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய பலனை தர்றார், அந்த தொழில் செய்யக்கூடிய பலனை தர்றார். எனக்கு சொன்னாங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங், அந்த ஹவுஸ் கீப்பிங் செய்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தர்றார், கிருபை தர்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். எனக்கு ஆலோசனை தர்றார், பலன் தர்றார், எல்லாம் அவர் தான் தர்றார். அதனால தான் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். இப்படி ஆண்டவர் ஆலோசனை தந்து நம்ம தொழிலை நடத்துவாரானா, நம்முடைய குடும்பத்தை நடத்துவாரானா, நம்முடைய திருமண வாழ்க்கையை நடத்துவாரானா, முதல் காரியம், the Lord is the portion of my inheritance. The Lord is the portion of my inheritance. எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்திருக்கிறாரு, என்னுடைய சுதந்திரம். யார் தந்தா? The Lord is the portion. அவர் தான் பங்காளி, அவர் தான் பங்கு, அவர் தான் பார்ட்னர். என் மனைவி பார்த்து தந்தது யாரு? தேவன். அவருக்கு புருஷனை பார்த்து தந்தது யாரு? தேவன். தொழிலை தந்தது யாரு? தேவன். The Lord is my portion of my inheritance. அவருடைய ஆலோசனையை பெற்று நாம் நடப்போமானால் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், the Lord becomes the portion of my inheritance. என்னுடைய சுதந்திரத்தினுடைய பங்கு. உங்கள் சுதந்திர சொத்து, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் மினிஸ்ட்ரி, அதனுடைய பங்கு, அந்த போர்ஷன், அந்த பங்கு யாரு? The Lord is my portion. ஏன்? அவர் தான் எனக்கு ஆலோசனை தந்தார். இந்த பிஸ்னஸ் செய்யினார், இந்த கோர்ஸ் படினார், இந்த மினிஸ்ட்ரிக்கு வாங்கினார். அப்போ இந்த மினிஸ்ட்ரி நான் செய்கிறேன்னா, இந்த மினிஸ்ட்ரி எனக்கு அவர் தந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு சுதந்திரம், ஒரு ஊழியம், ஒரு சொத்து சுகம்னு சொன்னால், இதனுடைய போர்ஷன், இதனுடைய பார்ட்னர் யார்? அவர். இதனுடைய பார்ட்னராக இருக்கார். நான் அவருடைய ஆலோசனைப்படி நடப்பேனே என்றால் இது அவருடைய மினிஸ்ட்ரி. ஏன் ஆலோசனை அப்படி நான் செய்யலை? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு ஆலோசனை தர்றார். அங்கே உட்கார்ந்துருக்கும் போது எஸ்ரா 7:10 காட்டுறார், ஒரு ஆலோசனை தர்றார், நான் சாட்சி சொல்லணும் உணர்த்துறார். நான் 26 இந்த வாரத்தில் வருதுன்னு நான் நினைக்கல, உணர்த்தினார். அப்போ நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடப்பீங்களான்னா உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஃபேமிலி, எதை எடுத்துக்கோங்க, கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சொத்து, சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ், அதனுடைய பங்கு, அதனுடைய போர்ஷன் அவராக இருப்பார். அவராக இருப்பார். நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அவருடைய ஆலோசனைப்படி ஒரு மனைவியை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. அவருடைய ஆலோசனைப்படி ஒரு மனைவி, அவன் அவருடைய ஆலோசனையிலே தேடுறான். அவர் ஆலோசனை தந்து அந்த பொண்ணை கட்டிக்கப்பாங்கிறார். அவர் சொன்னார்னா அந்த பொண்ணை கட்டிக்கிட்டான். இப்போ அவன் வாழ்க்கையில்
லாப நஷ்டத்தில் யார் பங்கு பெறணும்? அவர் தானே சொன்னார். அவர் சொன்னார் தானே செஞ்சேன். அவர் யார் இதில் தலையிடுவா? அவர் தானே தலையிடணும். ஒருத்தன் கொஞ்சம் கூட அவர் ஆலோசனை கேட்கல. அவன் மாம்சம் மனம் விரும்பிச்சு அப்படின்னு கண்ணு தேடிச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளையோ கட்டிக்கிட்டான். இப்போ அந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. அவர் ஏன் தலையிடணும்? அவர் சொன்னார் அதை செய்ய சொல்லி. அவரை சொன்னார் இல்லையே. நீ உன் இஷ்டத்துக்கு செஞ்ச, இல்லைன்னா பேய் பிசாசு செஞ்சிச்சு, இல்லைன்னா மன்மதன் அம்பு விட்டான். மன்மதன் அம்பு விட்டான்னு சொல்லி நீ போய் கட்டிக்கிட்ட. குப்பீடு, அதுலேருந்து அந்த ஸ்டுப்பீடுங்கிற வேடே வந்துச்சு. இந்த குப்பீடுடைய ஆரோக்கு கீழ் விட்டு கொடுக்குறது தான் ஸ்டுப்பீடு. மன்மதன் அம்பு விட்டான்னா இவன் போய் பின்னால் விழுந்துட்டான். மறைஞ்சிருந்து விட்டான். அது மன்மதன். என்னது, நதியின் காகங்கள் கண்ணை பிடுங்கிட்டு உன் இஷ்டத்துக்கு செஞ்ச. இப்போ ஆண்டவர்னு அவரையும் உதவப்படுறாரு. ஏதோ இறக்கப்பட்டு செய்வார். ஆனால் அவன் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி செய்த ஒரு பிரச்சனை வந்து அவர் தான் இன்வால்வ் ஆவார். அதுதான் அந்த ஆலோசனை கேட்கணும். நல்ல வித்தியாசம் புரியுதா? ஏன் நீர் தானே சொன்னீர், இப்போ என்னையா பண்ணுறது? இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா. அவருடைய ஆலோசனையுடைய ஒரு காரியத்தை செய்வோமானால் முதல் பிளஸ்ஸிங், he shall be the portion or the partner of your inheritance. உங்கள் சுதந்திரத்தில் அவர் ஒரு பங்கெடுப்பார். அவர் பார்த்துக்குவார். ரெண்டாவது பெரிய, அதுக்கு ஒரு அருமையான ஒரு வேத பகுதி உபாகமம் 18:1-2 வாசிக்க நேரங்களில் குறிச்சிக்கோங்க. லேவிக்கு வேறு எந்த சுதந்திரமும் கிடையாது. கர்த்தர் தான் அவருடைய சுதந்திரம். லேவிக்கு கர்த்தர் தான் அவருடைய சுதந்திரம். அதே போல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யார் தான் பொறுப்பு? கர்த்தர் தான் பொறுப்பு. அவருடைய ஆலோசனைப்படி நடப்போமானால் God will be the portion of your inheritance. ரெண்டாவது, அவருடைய ஆலோசனைப்படி நடப்போமானால் அவர் என் பாத்திரத்தின் பங்கு. The Lord is the portion of my cup. He is our portion. Portion of my cup அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமான, என் பாத்திரத்தின் பங்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய சாப்பாடு, நான் குடிக்கிறது, அதெல்லாம் அவர் தான். த போர்ஷன் ஆஃப் மை கப், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் என்று சொன்னால் இன்னொரு பொருள் என்னுடைய ரோல், கதாபாத்திரம். அவன் குணசித்திர பாத்திரத்தில் நடித்தான், அவன் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தான். சொல்கிற பாத்திரம், உனக்கு என்ன ரோல்? என்னுடைய பாத்திரம், என்னுடைய ரோல், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய திருப்தி, எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. He will be the portion of my cup. கப் என்று சொன்னால் supplying all my necessities. And our cup, பிரியமான, yielding royal luxuries. Our cup in this life and our inheritance in the life to come. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வேணும், எனக்கு எவ்வளோ சமாதானம் வேணும், எனக்கு எவ்வளோ திருப்தி வேணும். He is the cup of my portion. என் பாத்திரத்தின் பங்கு அவர் தான். என் பாத்திரம் என்றால் என்னுடைய ரோல். நான் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், இந்த வேலையை செய்யணும், ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். எனக்கு அவர் தான் வசனம் தரணும். இல்லை நான் எப்படி பேச முடியும்? நல்லா சந்தோஷமாக நான் இருக்கணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும், நன்மை எனக்கு குறைபடக்கூடாது. என் பாத்திரத்தின் பங்கு அவர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரை உங்களுடைய ஆலோசகராக ஏற்றுக்கொள்ளுங்க. blessing number 1, he will be the portion of your inheritance. blessing number 2, he will be the portion of your cup. உங்கள் பாத்திரத்தினுடைய பங்கு அவர் தான். உங்கள் இன்ஹெரிட்டன்ஸ், உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுறது, உங்கள் சுதந்திரத்துக்கு வேண்டியதை தர்றதும் அவர் தான். ரெண்டாவது, உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் காரணமும் அவர் தான். அதுக்கு என்ன தேவைகளோ என்ன, என்னுடைய பாத்திரத்தின் பங்கு அவர். மூன்றாவது, அவர் ஆலோசனை சொல்லி இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் he maintains my lot. என்னுடைய சுதந்திரத்தை, என் இன்ஹெரிட்டன்ஸை, எனக்கு கிடைச்ச அந்த லாட், எனக்கு கிடைச்ச அந்த லாட்டை அவர் மெயின்டைன் பண்ணுவார். என் பிஸ்னஸை அவர் மெயின்டைன் பண்ணுவார். என் மினிஸ்ட்ரியை அவர் மெயின்டைன் பண்ணுவார். சரி, கட்டணம் என்ன வேணும்? ஒரு ஆலோசனை தந்தார். எப்படி அந்த 1 லட்சத்தை பிரித்து கொடு,
அவங்க அவங்க இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிக்கட்டும். 1000 கொடுக்குறவங்க 1000 கொடுக்கட்டும், 10,000 ரூபா கொடுக்குறோம் 10, எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுப்போம். ஒரு ஆலோசனை வருது. என்னுடைய சுதந்திரத்தை, என் ஃபேமிலியை, என் பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறது அவர். தமிழில் காப்பாற்றுகிறார்னு இருக்கு, மேனேஜ் பண்ணுறார், நிர்வகிக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி நடத்துங்க. நாளைக்கு இதை வாங்கு, இதை வாங்காத. பாஸ்டர் சுந்தரையா ஒரு சம்பவம் சொல்லுவார். அமெரிக்காவில் ஒரு நல்ல கர்த்தர் மேலே கர்த்தர் முழுமையாக நம்பி இருக்கிற ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர். அது பருத்தி பயிரிட வேண்டிய நேரம். அந்த ஃபார்மருக்கு அவருக்குள்ள ஒரு உணர்வு வருது, நீ வேர்க்கடலை பயிரிடு அப்படி. இது பருத்தி பயிரிடுற காலம். ஆண்டவர் சொல்கிறாராம் வேர்க்கடலை பயிரிடு அப்படின்னு. அப்போ சுந்தர அடிக்கடி சொல்கிற ஒரு நிகழ்வு. உடனே இவர் போய் தன்னுடைய நிலத்தில் வேர்க்கடலை, கிரவுண்ட்நட் வேர்க்கடலை பயிரிடுறார். எல்லாம் பார்த்து சிரிக்கிறாரே, இது பருத்தி பயிரிட வேண்டிய காலம், இப்போ போய் நீ வேர்க்கடலை பயிரிட்டிருக்க. இல்லை எனக்கு ஆண்டவர் வேர்க்கடலை தான் பயிரிட சொல்கிறாரு அப்படின்னு வேர்க்கடலை பயிரிட்டார். அந்த காலகட்டத்தில் அப்படியே சீதோஷ்ண நிலை மாறி பருத்தி பயிரிட்ட எல்லா பருத்தியும் அழிஞ்சு போச்சு. அந்த சீதோஷ்ண நிலை வேர்க்கடலைக்கு தேவையான ஒரு சீதோஷ்ண நிலை உருவாகி வேர்க்கடலை அமோக அறுவடை அவருக்கு. பெரிய மலை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்குன்னு சொல்கிறதே அப்படி அமோக அறுவடை அவருக்கு. அதில் அந்த ஒரு அறுவடையில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆனாராம். ஒரு நடந்த நிகழ்வு என்று சுந்தரையா சொல்லுவாங்க. அப்போ ஆலோசனைப்படி நம்ம நடப்போமானா நம்ம லாட்டை, நம்ம குடும்பத்தை, நம்ம பிஸ்னஸை, நம்ம மினிஸ்ட்ரியை அவர் மெயின்டைன் பண்ணிக்குவார். கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஓசியாவில் வாசித்தோம், கட்டை நடத்துல போய் ஆலோசனை கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யலாம், எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம், கட்டை நடத்துல போய் ஆலோசனை கேட்குறாங்க. துன்மார்க்கத்தில் போய் ஆலோசனை கேட்குறாங்க. பூனை குறுக்க போகுதா, பள்ளி கத்துதா, இது செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா ராகு காலமா யமகண்டமான்னு பார்த்து செய்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. பெரிய மனுஷருடைய ஆலோசனை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சுய புத்தி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு என்ன தெரியும். பிரியமான நான் தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்தால் என்னுடைய பிஸ்னஸை, என்னுடைய ஃபேமிலியை எல்லாவற்றையும் அவர் மேனேஜ் பண்ணுவார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது, எல்லாம் அவர் மேனேஜ் பண்ணுவார். The Lord will maintain my lot. நேரம் கருதி நான் வேகமாக கடந்து போகிறேன். நிறைய வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. 6வது வசனம் வாசிங்க. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்கள்ல எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆங்கிலத்தில் வாசிப்போம், my lines have fallen unto me in pleasant places. இது என்னங்க அர்த்தம், my lines have fallen unto me in pleasant places. இப்போ ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை ஒரு பெரிய பூர்வீக சொத்து இருக்கு, அதை 2ஆக பிரிக்கணும். ஒன்று ஏரிக்கரை பக்கம் வருது, ஒன்று ஊருக்குள்ளே வருது. ஒரு போர்ஷன் 2 போர்ஷனாக பிரித்தாச்சு. யாருக்கு ஏரிக்கரை பக்கத்தில் உள்ளதை கொடுக்குது, யாருக்கு இந்த ஊருக்குள்ளே போகிறத கொடுக்குது, ஒரு சீட்டு போடுறாங்க. பிரியமானவர்களே, அந்த காலத்தில் சீட்டு போட்டு எடுப்பாங்க. இந்த பகுதி யாருக்கு, அண்ணனுக்கு, இந்த பகுதி தம்பிக்கு. யாருக்கு எதை கொடுக்கன்னு தெரியலையே. 2 கிரவுண்ட் இருக்கு, ஒரு கிரவுண்ட் யாருக்கு, இந்த கிரவுண்ட் யாருக்கு, சீட்டு போடுறாங்க. இல்லைன்னா ஒரு கிரவுண்டில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, ஒரு கிரவுண்ட் எம்டியாக இருக்கு. எந்த கிரவுண்டு யாருக்கு கொடுக்கலாம், சீட்டு போடுறாங்க. அந்த சொற்றொடர் இங்கே பயன்படுத்தி இருக்காரு. எனக்கு என் கோடு, my lines have fallen unto me in pleasant places. எனக்குன்னு ஒன்றும் விருப்பம் இல்லையா, எனக்கு என்ன கிடைக்கணுமோ ஆண்டவர், எனக்கு என்ன கிடைக்கணும் சித்தமாக இருக்கிற அது கிடைக்கட்டும் ஆண்டவர், நான் விடுறேன். எனக்கு கோடு ப்ளசன்ட் பிளேசஸில் விழுதுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைச்சது. என் பங்கு நேர்த்தியான இடத்துல கிடைச்சது.
ஆமாம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அவருடைய ஆலோசனை நிறைய மொழிபெயர்ப்புகளில் பார்த்த ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒன்று ஒரு மொழிபெயர்ப்பு பியூட்டிஃபுல், இன்னொரு எக்ஸலண்ட், ப்ளசண்ட், டிலைட்ஃபுல், குட்லி, அழகான, சிறப்பான, இன்பமான, மகிழ்ச்சியான, நேர்த்தியான காரியம் நடக்கும். அப்போ அவருடைய ஆலோசனைப்படி நடப்போமானா அவரே நம்முடைய போஷனாக இருப்பார். நம்முடைய பாத்திரத்தின் போஷன், நமக்கு வேண்டிய மகிழ்ச்சி தேவை எல்லாம் சந்தித்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வைப்பார். நம்முடைய பிஸ்னஸ் அவர் மெயின்டைன் பண்ணுவார். ஒரு சிறப்பான இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு கிடைக்கும். எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். அவருடைய ஆலோசனைப்படி நடந்த நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைக்கும். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய ஆலோசனைப்படி நான் செய்கிறேன்ப்பா. அவர் போனால் போகிறேன், வானா வாரேன். அவர் இதை செய்யனா செய்கிறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணுறேன், இதில் பண்ணாதன்னா பண்ணலை. நான் அவருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தருவான். இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருக்கும். அவருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது காற்றடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அது அசையாது. சிங்கம், புலி, கரடி, ஓனாய் சேர்ந்து வந்தாலும் பங்கம் இல்லை, பயமும் இல்லை, எங்க மந்தையில். ஏன்? அவர் எங்க மேய்ப்பார். அவர் தானே எனக்கு ஆலோசனை தந்தார். பிரியமானவர்கள், கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், யூ வில் நாட் பி ஷேக்கன். யாரும் அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. தேவ ஆலோசனைக்கு மட்டும் காத்திரு. தேவ ஆலோசனை காத்திருந்து நீங்கள் செய்வீங்களான்னா யூ ஷால் நாட் பி மூவ்ட் அவே. அந்த மூவ்ட் அவேங்கிறது மூல மொழியில் யூ வில் நாட் பி ஷேக்கன். தமிழில் இருக்க அசைக்க முடியாது. அடிக்கடி சொல்லுவேன் இல்லையோ, என்ற வேலை பார்த்த ஒரு டிரைவர் சொன்னார், என்னதான் ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது. ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 6வது உள்ள ஆசீர்வாதம் தெரியுமா? 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 9ஆம் வசனத்தில் பார்த்தோம், இருதயம் பூரிக்குது, என் மகிமை களி கூர்ந்து. என்ன நல்ல பேரு. அந்த சார்ட்ட போகிறான், அந்த ஆஸ்பத்திரி, அந்த பிஸ்னஸ், அந்த காய்கடை, ஒரு பேரு, மகிமை களி கூர்ந்தது. அவர் ஆலோசனைப்படி செய்யுங்க. பிரியமா, அந்த சர்ச்சு ஒரு பேர் இருக்கும். பொதுவாக சாதாரண டைமில் தானே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், ஒரு ஐடி கிரியேட் ஆகும். எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. பிரியமானவர்களின் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். சர்றதுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் இருக்கும். 11ஆம் வசனத்தில் 2வது பகுதி, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அவர் கவுன்சிலை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டோம்னா, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்வோமானா பரிபூர்ண ஆனந்தம். உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. பெரிய மகிழ்ச்சிங்க, சந்தோஷ, சமாதானம். அது என்ன சொல்லலான்னா, இவள் என்ஜாய் ஷாலோ. இவர் வார்த்தையை சொல்ல முடியாது. நம்பிக்கை, மகிழ்ச்சி, களிகூறுதல், மகிமை, பேரின்பம் எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொன்னால் ஷாலோ. பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு திருப்தி, நிம்மதி. ஏன்? அவர் ஆலோசனை தந்தார். அவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன், அவர் நடத்தினார்.
குடும்பத்தை அவர் பார்த்துக்குவார், என் பிள்ளைங்க கருத்தை அவர் பார்த்துக்குவார். நெருக்கங்கள் வரும், சிக்கல்கள் வரும், அடுத்தால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கு. இப்போ என்ன செய்யறது? நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அப்படி ஆலோசனை காத்திருக்கணும். அடுத்தால என்ன பண்றது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம சபை, நம்முடைய ஊழியம் கர்த்தருக்குள்ளாக வானம் பார்த்த பூமி ஆச்சரியமாக நடத்திட்டு வர உங்கள் அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு என்று சேர்த்து வைப்பதற்கு அல்ல. இப்படி எத்தனை பேர் ஓப்பனாக இருப்பாங்கன்னு தெரியாது. நான் எங்கே போகிறேன், என்ன வாங்குகிறேன், என்ன பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாம் பில்லியர்ஸுக்கு தெரியும். என் கூட இருக்க தம்பிமாருக்கு தெரியும், உங்களை நேருக்கு தெரியும். சிலவில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் கணக்கு கொடுக்கும்போது சில என்ன அப்படி சும்மா சும்மா கணக்கு சொல்கிறாரு அப்படி. நீங்கள் கொடுக்குறீங்க, நான் கணக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னென்ன செலவாயிருக்கு, ஜாலியாக இருக்கு. நம்ம பில்டிங் மெயின்டெனன்ஸை கலெக்ட் பண்ணுறோமா, அதை ஒருத்தங்க பார்க்குறாங்க. மீடியாவுக்கு கலெக்ட் பண்ணுறோமா, அதை ஒருத்தர் பார்க்குறாங்க. மிஷினரி ஃபண்டாக அதை ஒருத்தர் பார்க்குறாங்க. நீங்கள் கொடுக்குற வாராந்திர சேகரிப்பா, அதை நம்ம டீம் பார்க்குது, ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. தஸ்மபாங்க காணிக்கு என் கையில் வருது. பிரியமானவர்களே, எங்கள் பணி செய்கிறவர்களுடைய தேவை, எங்களுடைய தேவை, குறிப்பாக இந்த இபியுடைய காரியங்கள், அதில் 1/10 எடுத்து மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. வெளி ஊழியங்களுக்கு போகிறேன், இந்த வயதுலேயும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த காணிக்கையை தனியாக எடுத்து வச்சு ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன், கர்மியலுக்கும் செலவழிக்க மாட்டேன். வெளி ஊழியங்கள்லேருந்து எனக்கு கிடைக்கிற காசை வைத்து நான் வெளி ஊழியங்கள் நடத்துகிறேன், செமினார் நடத்துகிறேன். உங்கள்கிட்ட காசு கேட்டேன்னா, பிரியமானவர்கள், நீங்கள் உற்சாகமாக கொடுத்தீங்க. செமினாருக்கும் எழுதியத்தில் கொடுத்தாங்க. எனக்கு வெளி ஊழியங்கள்லேருந்து வர்ற காணிக்கையை வச்சு வெளி ஊழியங்களை நான் செய்கிறேன். சபையை நான் பாரப்படுத்துகிறேன். ஒரு செமினார் நடத்துறதுக்காக நான் சபையை பாரப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் பார்த்துக்கிறார், நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தருடைய கிருபையில் என் பிள்ளைகள் அவங்க படித்து முடித்து செட்டில் ஆகிட்டாங்க. படிக்கிற காலத்துலேயே அவங்களுக்காக நான் அதிகமாக எதுவும் செலவழிக்கலை. சாதாரண வைஷ்ணவ காலேஜ், WCC ஏதோ பெரிய ஆயிரங்கள் கொடுத்தெல்லாம் செலவழிக்கலை. எப்சிமாக்கா நான் காலேஜில் சேர்க்கும்போது நம்ம சகோதரர் ஒருத்தர் தான் இப்போ இந்த ஃபீஸ் கட்டினா 2000 ரூபா. மொத்தத்தில் எவ்வளோ செலவுச்சுன்னு கணக்கில்லை. கிறிஸ்டிக்கு மொத்த செலவு 10,000 ரூபா. பிஎஸ்சி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஆன செலவு அவ்வளோதான். ரொம்ப ஜாலி. இன்றைக்கி சாதாரண குடும்பங்களை சொல்கிறாங்க 1 லட்சம் 2 லட்சம்லாம் பேசுகிறாங்க. பிள்ளைங்க நல்லா படித்தாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. ஐம் ஹாப்பி. பிரியமானவர்கள், தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். இந்த ஷாலும் நம்ம எல்லாருக்கும் வேணும். இப்போ குறை இருக்குன்னு சொல்லலை, ஒரு நன்மையும் குறையப்படலை, ஒரு நன்மையும் குறையப்படலை. எனக்கு குறையப்படாது மாத்திரமல்ல, என்னோடு இங்கே நம்மோடு கூட இல்லாவிட்டா என்னோடு கூட பணி ஊழியத்திலே எனக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த நன்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய வருமானம்லாம் கிடையாது, குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு, திருப்தியாக இருக்கு. சபையிலையும் கனம் பெற்றிருக்கு பிள்ளைங்க. நான் என்னை தாழ்த்தி கர்த்தர், இதை விட வேறு என்னங்க எனக்கு வேணும்? இதுதான் ஷாலோ. அது மாத்திரமல்ல, 7வது ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வாசிங்கள் 10ஆம் வசனம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். பிரியமானவர்களை, இங்கே சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரமல்ல, என் சோல் கடைசியில் நரகத்துக்கு போகாது. அவருடைய ஆலோசனைப்படி நான் திருமணம் பண்ணுறேன், அவருடைய ஆலோசனைப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன், அவருடைய ஆலோசனைப்படி படிக்கிறேன், என் ஆத்மா நரகத்துக்கு போகாது. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஆண்டவரே, பிஸ்னஸாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், அழிவை காண ஒட்டி, அழிவை காண ஒட்டி. நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆரம்ப நாட்களில் எத்தனையோ முறை 0 பார்த்துருக்கேன், லிட்ரல் 0 பார்த்துருக்கேன். ஆனால் ஆண்டவர் கைவிட்டு இது வரைக்கும் நான் பார்க்கல. இனிமேலும் அவர் கைவிட மாட்டார். எனக்கு தெரியும். உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டீர். 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வே ஆஃப் லைஃப், ஜீவ மார்க்கம். அந்த மார்க்கத்தில் போனால் அழிவே கிடையாது. நம்ம நரகத்துக்கு நம்மளை விட மாட்டார். ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். அதனால தான் 7ஆம் வசனம் திரும்ப வாசியுங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பாதை காட்டுமா யெகோவா, கைட் மீ ஓ தி கிரேட் யெகோவா. நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அது மூல மொழியில் the Lord ordains the steps of the righteous. அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் நான் எப்படி மூவ் பண்ணணும் எனக்கு காட்டிட்டார். அந்த ஆலோசனையின்படி நடப்போமானால் உங்களுடைய சுதந்திரத்தினுடைய போஷனாக அவர் இருப்பார். உங்களுடைய பாத்திரத்தினுடைய போஷனாக அவர் இருப்பார். உங்களுடைய பிஸ்னஸை, உங்கள் ஃபேமிலி அவர் மெயின்டைன் பண்ணுவார், மேனேஜ் பண்ணுவார். உங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம் சிறப்பான சுதந்திரம், நேர்த்தியான சுதந்திரமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல சந்தோஷம், சமாதானம், பூரிப்பு, பேரின்பம், ஷாலம் கட்டளையிடுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆலோசனையின்படி நடப்போமானால் ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு காண்பிப்பார். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை தந்து என்னை நடத்தும். உம்முடைய வசனங்கள் எனக்கு ஆலோசனை தரட்டும். உம்முடைய கண்ணை என் மேல் வைத்து நான் நடக்க வேண்டிய வழியை என்னை நடத்தும். என்னுடைய உள்ளந்திரியங்களில் என்னோடு கூட பேசும். ஆண்டவர், அன்பின் இயேசுவே, உம்முடைய ஆவியானவர் என்னை நடத்தும்.